அர்ஜுனின் புதிய நோக்கம் நீதிக்கு வழிகாட்டியாக வாழ்வது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும். அவன் வாழ்க்கை இன்னும் பல சவால்களுடன் அமைந்தது. ஆனால் அவன் சத்தியத்தின் பாதையில் தன்னம்பிக்கையுடன் நடந்தான். அவரது பயணம் இப்போதுதான் உண்மையிலே தொடங்கியது. அறைக்குள் ஒளிந்திருந்த உண்மைகள். அர்ஜுன் மற்றும் மீரா தொடர்ந்து ஆழமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். அவர்கள் சமீபத்தில் பெற்ற தகவல்கள் மிக ஆழமான திருப்பங்களை கொண்டிருந்தன. ரவி நாயர் தொடர்பான ஆவணங்களை ஆராய்ந்தபோது சுரேஷின் மரணம் ஒரு சாதாரண விபத்து அல்ல, முன்னோட்டத்துடன் திட்டமிட்ட ஒரு செயலாக இருக்கலாம் என்பதற்கான அடிப்படைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த ஆவணங்களில் சுரேஷ் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டதும் அவரது போராட்டங்களை திசை மாற்றுவதற்கான அரசியலின் சூழ்ச்சிகளும் வெளிப்பட்டன. அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கிய சாட்சியமாக இருந்தது ரவி நாயர் தனிப்பட்ட முறையில் சுரேஷை சந்தித்ததையும் அதற்கு பின்னர் அவர் மரணம் அடைந்ததையும் குறித்து. புதிய பாதையில் அர்ஜுன். இந்த தகவல்களால் உற்சாகமடைந்த அர்ஜுன் அதை வெறும் சட்ட நடவடிக்கைகளில் முடிக்காமல் சுரேஷின் குடும்பத்திற்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான உறுதியோடு செயல்பட்டார். அவரது உடல் தகுதிக்கும் மெய்சிலிருக்கும் பயிற்சிகளுக்கும் இடையில் அவன் சமூக நலவாழ்வுக்கான செயல்பாடுகளையும் ஆர்வமாக செய்தார். அவரது நண்பர்கள் இப்பொழுது அவனின் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் மதித்து வீர சுரேஷின் வாரிசு என்று அழைத்தனர். இது அவனுக்கு மேலும் ஒரு பிரக்ஞையை கொடுத்தது. அவனின் போராட்டம் வெறும் தனிப்பட்ட வெற்றி அல்ல, மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தவும் சமுதாயத்தின் நியாயத்திற்கான பேரெழுத்தம் ஏற்படுத்தவும் வழிவகுக்கும். சதித்திட்டம் வெளிப்படும் தருணம். மீராவின் வழிகாட்டுதலால் அவர்கள் புதிய நீதிபதி முன் வழக்கை எடுத்துச் சென்றனர். இப்போதைய தரவுகளால் வழக்கில் வேகம் ஏற்பட்டது. ஆனால் இதற்கு மத்தியில் ஒரு அசாதாரண சத்தியம் வெளிச்சத்துக்கு வந்தது. ரவி நாயர் மட்டும் இதில் ஈடுபட்டவர் அல்ல. சுரேஷின் இறப்புக்கு பின்னால் ஒரு பிணைய அமைப்பும் சிண்டிகேட் இருந்தது. அந்த அமைப்பு சுரேஷின் நேர்மையான போலீஸ் நடவடிக்கைகளை தடுக்க முயன்றிருந்தது. அர்ஜுன் இதை அறிந்ததும் அதை நிரூபிக்க மேலும் ஆழமான சோதனைகளில் ஈடுபட்டார். அவனின் திறமையான சதி திட்டங்கள் வக்கீல்களிடமிருந்து ஆதரவை கிடைக்கச் செய்தது. இறுதி ஆவணம் சிறந்த முறையில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை வைத்து சுரேஷின் மரணம் குறித்த உண்மைகள் மக்கள் முன் வெளிப்பட ஆரம்பித்தன. வழக்கு வெற்றி பெற்றதை தொடர்ந்து சுரேஷின் கனவுகள் அர்ஜுனின் செயல்பாடுகளில் நிறைவேறியது. அர்ஜுன் காவல்துறைக்கு சென்றது மட்டுமல்ல, சுரேஷின் பெயரால் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தார். அது சமூகத்தின் குறைந்தபட்ச மக்கள் தொகைக்கு கல்வி மற்றும் சட்ட உதவிகளை வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டது. முடிவல்ல, தொடர்ச்சி. அர்ஜுனின் போராட்டம் தன்னம்பிக்கை மற்றும் நேர்மையின் முக்கியத்துவத்தை சித்தரிக்கிறது. அவனின் பயணம் நிறைவடையவில்லை, ஆனால் அவன் காட்டிய வழியால் மற்ற பலருக்கு ஒளி கிடைத்தது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.